ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் விஎன் ஆப்பில் எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் விஎன்ற அப்ளிகேஷனை நம்ம டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது அது இந்த மாதிரி ஷோ ஆகும். கீழே பாட்டமில் இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கான் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நியூ ப்ராஜெக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டு நாட் ஆஸ்க் மீ அகெயின் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம டைரெக்டாக நம்ம கேலரியில் இருக்கிற இமேஜஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் தளபதி இமேஜஸ் எல்லாமே நான் பின்ஸில் இருந்தால் டவுன்லோட் பண்ணுவேன். அதனால் இந்த பின்ஸுன்றதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் எது டவுன்லோட் பண்ணுவோம் அதெல்லாம் இமேஜஸும் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 12 இமேஜஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்போ இந்த மாதிரி வந்துடும். அந்த ப்ளஸ் சிம்பிளை ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ சைஸஸை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். வீடியோ சைஸ் உங்களுக்கு எந்தெந்த சைஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸில் காட்டும். நான் 960ன்ற ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த இமேஜஸ் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணோன்னா அந்த எஃபெக்ட் என்னென்ன எஃபெக்ட் வேணுமோ அது ஓப்பன் ஆகும். நம்ம என்னென்ன எஃபெக்ட் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அந்த டியூரேஷன் இருக்குது இல்லையா, அது எஃபெக்டோட டைம்ஸ் டியூரேஷனு. அதாவது எனக்கு ஸ்லோ மோஷனில் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எல்லாமே 3 செகண்ட் இல்லை 2 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிப்பேன். டைம் டியூரேஷன் கொடுத்தா அது நல்லா இருக்கும். ஸ்லோ மோஷனில் கொடுத்தா நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் நம்ம எஃபெக்ட் போட்டுக்கலாம். ஒரே மாதிரி எஃபெக்ட் போட்டால் வீடியோ நல்லா இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்ட் போட்டுக்கோங்க. எல்லா இமேஜஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்ட் போட்டு அந்த டைம் டியூரேஷன் ஃபுல் கொடுத்துருங்க. 2 செகண்ட் 3 செகண்ட்ஸுன்னு ஸ்லோ மோஷனில் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே விஷஸ் போடுறதுக்காகட்டும் எதுக்காவது ஆகட்டும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். சிம்பிளாக வீடியோ எடிட்டிங் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் அவ்வளோதான். எல்லா எஃபெக்ட் போட்ட பிறகு ஃபைனலாக வீடியோ பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. நீங்கள் 12 இமேஜஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் டைமிங்ஸோடு 32 செகண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ வரும். நம்ம எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் இமேஜஸில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜஸில் என்ன எஃபெக்ட் கொடுத்துருப்போமோ அதே தான் கொடுக்கணும். அந்த லாஸ்ட்டு பிளாக்காக வந்திருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நம்ம டிலீட் பண்ணிப்போம். இதில் நம்ம ஃபாண்ட்ஸ் கூட நம்ம போடலாம். இப்போ நம்ம அந்த ப்ளஸ் ஐக்கான சிம்பிளை கிளிக் பண்ணால் அப்படி போனோம். சப்டைட்டல்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி வரும். அதை ஸ்டாண்டர்ட்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபாண்ட் போடலாம். என்ன வேணாலும் எழுதி போட்டுடலாம். நான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் பாருங்கள். THALAPATHY அண்ட் தென் நான் இமோஜிஸ் போடுறேன். இப்போ எனக்கு அந்த ஃபாண்ட்டு எனக்கு பிடிக்கலை. ஸோ நான் ஸ்டைலிஷாக எடுக்கணும். அதனால் நான் வேறு ஃபாண்ட்டை மாற்றிட்டு அதை மிடலில் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் கிளிக் கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது ஃபைனலி வீடியோ கம்ப்ளீட்டட். இப்போ ஃபுல்லு பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஸ்வீட்டாக எப்படி எடிட் பண்ணலான்ட்டு.
எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபைனலி நம்ம இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரெசல்யூஷன் இருக்குது பாருங்கள். ஹெச்டி குவாலிட்டி 540, 720, 1080 இருக்குது. நான் 1080 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் பைட்ரேட் வந்து 9.9 செலக்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் 100% ஆகிற வரைக்கும் நீங்கள் பேக் போகக்கூடாது. போயிட்டிங்கன்னா அது எக்ஸ்போர்ட் ஆகாது. ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு 1 மினிட் அவ்வளோதான். பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் ஆட் வரும். அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். க்ளோஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் கிரேட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம டன்னுன்னு கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்துடும். இப்போது நம்மளுக்கு அந்த சாங் ஏதாவது வேணும் அந்த வீடியோக்குன்னு சொன்னால் சாங்கை ஆட் பண்ணிக்கலாம். மேலே டேப் டு ஆட் மியூசிக் இருக்குது இல்லையா, அதை போய்ட்டு மியூசிக் டைப் பண்ணால் இப்போ இப்படி ஓப்பன் ஆகும். இதில் மை மியூசிக் அண்ட் மியூசிக் லைப்ரரி, நீங்கள் உங்கள் ஃபோனில் என்னென்ன மியூசிக் இருக்கோ சொல்லிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடிட்டிங் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.